கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக அந்த காலை வேளையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த 3 வாரங்களாக தேவனால் வரும் செழிப்பு என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரம் 17 படியாக சொல்கிறது. அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் நன்மையினாலும் நம்மை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லிக்கொண்டு இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து முதல் நாளிலே எகிப்து தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் நிமித்தமாக கர்த்தர் யோசேப்பின் மூலமாக அந்த இடத்துல செழிப்பை கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டோம். தாவீதுனுடைய வாழ்க்கையில வந்த அநேக விதமான போராட்டங்கள் மத்தியில் கர்த்தர் அவனை எப்படி விடுவித்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லிக்கொண்டு நாம் முதல் நாளில் பார்த்தோம். 2வது நாளில் கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை கர்த்தர் தருவார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்த்தோம். சென்ற வாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்கிற வசனத்தை ஆதாரமாக வைத்து கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தியானித்தோம். இந்த 3 செய்திகளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய தியானம் என்னவென்று சொன்னால், உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்காக நம்ம உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய வேளையில் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11:25 இப்படியாய் சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லிக்கொண்டு நீதிமொழிகள் 11:25 சொல்லுகிறது. அப்போ நம்ம உதார குணமுள்ள ஆத்துமாவாக நம்முடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் செயல்பட வேண்டும். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம கொடுக்கணும்னு சொன்னாலே நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் வலிக்குது. ஆனால் நமக்கு வாங்கணும்னு சொன்னால் நம்ம சந்தோஷமாக வாங்கிடுறோம். ஸோ இது எதுவாக இருக்கட்டும், நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணுமா இருந்தாலும் சரிதான், ஒரு ஏழைக்கு உதவணும்னு சரிதான், திக்கற்றவங்களுக்கு உதவணும்னு சொன்னாலும் சரிதான், ஏமாற்றி வாங்கக்கூடியவர்களையோ அல்லது ஏமாற்றக்கூடியவர்களையோ குறித்து நான் உங்களுக்கு சொல்லவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நேராக நம்முடைய இருதயம் இருக்கும் என்று சொன்னால் மட்டும்தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் ஆசீர்வாதமான ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதார குணமுள்ள, அதாவது உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவன் தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லிக்கொண்டு, அப்போ இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் செழிப்பாய் மாற வேண்டும், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் ஒரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றணும். நீங்கள் நீதிமொழிகள் 3 அதிகாரம் 9-10 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லிக்கொண்டு, அப்போ உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம் ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு அநேக வேளையில் நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதுல நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, நீங்கள் பணத்தை கொடுங்க, செல்வத்தை கொடுங்க, பொருளை கொடுங்கன்னு சொல்லக்கூடியதை காட்டிலும் ஆண்டவருக்காக நாம் கொடுக்க வேண்டியது, முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியது நம்மை நாம் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். நம்ம கொடுக்கணும், நம்மளை தனிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கணும். நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவி நமக்குள்ளாலே இருக்க வேண்டும். முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்மை நாம் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது கிறிஸ்துவோடு வாழக்கூடிய, கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உதார குணம் இல்லை, ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தி பெஸ்ட் நம்ம செய்யணும். எவ்வளவு நல்லது ஆண்டவருக்கு செய்ய முடியுமா? நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஆலயத்தில் போகிறோம்னு வச்சுங்களேன், ஆலயத்தில் ஆண்டவருக்கு ஒரு சின்ன வேலை செய்கிறோம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய் எடுத்து போடுறோம், அல்லது ஒரு சேர் எடுத்து போடுறோம், அல்லது கீழே இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட் எடுத்து நம்ம வெளியே போடுறோம், அல்லது ஒரு மைக் எடுத்து செட் பண்ணுறோம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் உண்மையாய் செய்ய வேண்டும்.
முறுமுறுத்துட்டு செய்யக்கூடாது. அவன் செய்ய வேண்டியதானே, இவன் செய்ய வேண்டியதானே, அவ செய்ய வேண்டியதானே, இவ செய்ய வேண்டியதானேன்னு சொல்லிட்டு நம்ம முறுமுறுத்துட்டு செய்தோம்னு சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமே இருக்காது. எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முழு மனதோடு செய்ய வேண்டும், முழு உள்ளத்தோடு செய்ய வேண்டும். நம்ம அப்படி செய்தோம்னு சொன்னால் தாங்க நம்முடைய ஆத்துமாவை அவர் செழிக்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கனம் பண்ணுவதில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பின்மாற்றத்தில் போகவே கூடாது. நம்ம கனம் பண்ணுறதுல நம்ம பின்மாற்றத்தில் நம்ம போயிருந்தோம்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பின்மாற்றத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு நல்ல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நான் கடந்த 7ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து நான் வெளியூரில் இருந்தேன். ஏறக்குறைய ஒரு 10 நாட்கள் திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களில் எனக்கு ஒரு ஊழியம் இருந்ததுனால நான் ஒரு 10 நாட்கள் வெளியே போயிருந்தேன். அப்போ நான் அந்த 7ஆம் தேதி நான் வந்து மத்தியானம் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரக்கா என்ன செய்துட்டாங்கன்னு சொன்னால் நைட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய வேளையில் அவங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாகி படுத்திருந்தவங்க பெட்டிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ பெட்லேருந்து கீழே வந்து அவங்களுக்கு தலையில் அடிபட்டு காலையில் எனக்கு 5 மணிக்கே ஃபோன் வந்தது. நான் ஆனால் எனக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியாத சூழ்நிலை. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அவங்களுக்கு வேறு எதுவும் அந்த அளவுக்கு அதிகமாக அடிபடலை. ரத்தம் அதிகமாக வந்திருந்ததுனால தலையில் அதிகமாக சேதம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் காத்தார். ஆனால் நான் அந்த நாள் நான் திண்டுக்கல் போயிட்டு நான் வெள்ளிக்கிழமை காலையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். அதாவது அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஹெல்ப்புக்கு ஒரு சின்ன உதவி நீ அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். ஆனால் என்னுடைய பேங்க்கில் உண்மையிலே ஃபண்டு கிடையாது. ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான் என்னிடத்துல இருந்தது. அப்போ என்னிடத்துல என்ன அமௌண்ட் இருந்ததோ அந்த அமௌண்ட்டை ஈவன் மினிமம் பேலன்ஸ் கூட என்னுடைய பேங்க்கில் மெயின்டைன் பண்ண முடியாத அந்த அமௌண்ட்டை ஆண்டவர் அனுப்பிவிடுன்னு சொன்னார். அப்போ நான் காலையில் என்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு சாயங்காலம் நான் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக நான் என்ன செய்தேன்னு சொன்னால் சாயங்காலம் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன். ஆனால் அவங்கள்ட்ட நான் சொல்லலை. அனுப்பி விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு போயிட்டு நான் 2வது வீட்டுக்கு வரக்கூடிய வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டு 11:30 மணிக்கு எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. பிரதர், உங்கள் ஊழியத்துக்கு நான் ஒரு சின்ன ஆஃபரிங் அனுப்பணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒரு அமௌண்ட்டு தர்றாங்க, அதை நான் உங்களுக்கு அனுப்பணும், எந்த அக்கௌண்ட்டில் அனுப்பணும். அப்போ நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். என்ன மகிமைப்படுத்தினேன்னா என்னுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். நான் எப்படி இருக்கிறேன், என்ன கண்டிஷனில் இருக்கேங்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஒருத்தங்களுக்கு தேவை இருக்குது. அந்த தேவை இருக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் என்ன செய்தார்னா என்னுடைய உள்ளத்தில் சொல்லி அதை அனுப்பி கொடுத்தாரு. ஆனால் நான் சாயங்காலம் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு நான் திரும்ப வர்றதுக்குள்ளாலே நான் அனுப்பினதை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு 1 மடங்கு கூடவே எனக்கு என்ன செய்தார்னா கர்த்தர் கிடைக்க கிருபை செய்தார். அது என்னுடைய தேவையை நிவர்த்தி செய்கிறதற்கு பூரணமுள்ளதாக இருந்தது. நான் என்ன உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால் இன்றைக்கு அநேக வேளையில் நம்மிடத்தில் ஒரு சில வேளையில் நமக்கு குறைவான ஒரு காரியம் இருக்கலாம், குறைவான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் நம்ம விடவும் குறைவான நிலையில் இருக்கக்கூடிய அல்லது நம்ம விடையும் தாழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த குறைவு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொன்னால், அந்த குறைவினால் அவர்களுடைய காரியங்கள் நிவர்த்தி செய்யப்படும் என்று சொன்னால் நம்ம அதை செய்கிறதுல என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தயங்காமல் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அப்போ நான் அவங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பி கொடுத்துட்டு அடுத்த நாள் நான் சாயங்காலம் மீட்டிங் முடிச்சுட்டு 3வது நாள் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணேன், வெள்ளிக்கிழமை அனுப்பினேன், சனிக்கிழமை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடிய வேளையில் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அந்த பணம் அனுப்புனதுனால தான் நான் என்ன செய்ய முடிஞ்சுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை வாங்க முடிஞ்சுது. அல்லது நான் அப்போ சொன்னேன், இல்லைக்கா எனக்கு ஆண்டவர் ஏதோ உள்ளத்தில் ஏவினார். அவங்கள சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, இல்லைக்கா எனக்கு ஆண்டவர் ஏதோ உள்ளத்தில் ஏவினார், அதை நான் கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா அன்பு தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கறதுல நம்மளுடைய எப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையாக சொன்னேன்னு சொன்னால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக அநேகர் உதவி கேட்குறாங்க. அந்த உதவி கேட்குறதுல பார்த்திங்கன்னா 75% கம்ஃபர்டபுளானது கிடையாது. அதாவது ஏமாற்றக்கூடியவங்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபோன் நம்பரை பார்த்துட்டாங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நிறைய பேர் ஏமாற்றுறாங்க. நான் அவங்கள குறித்து சொல்லலை. நான் சொல்லக்கூடியது என்னென்னா எந்த ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு கொடுப்பதற்காக தேவன் என்ன செய்வார்னு சொன்னால் தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளால கர்த்தர் கிரியை செய்வார். தேவையோடு இருந்தவங்க என்கிட்ட கேட்கலைங்க, ஆண்டவர் என்னிடத்துல கொடுக்க சொன்னார். அவங்க கேட்கவே இல்லை, அவங்க வேண்டான்னு தான் சொன்னாங்க, அவங்க கேட்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுக்க சொன்னார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் இன்றைக்கி நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலை விரோதமாக இருக்கலாம், நமக்கு எதிர்மறையான காரியங்கள் இருக்கலாம். எனக்கும் நிறைய தேவைகள் இருக்குது, ஊழியத்துக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், என்னுடைய தனிப்பட்ட
காரியங்களை பார்க்கணும், என்னுடைய புத்தகங்களுக்கு தேவை இருக்குது, அநேக தேவைகள் உண்டு. ஆனால் அந்த தேவைகளுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கண்களை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான்களுடைய கண்களை நோக்கி இருக்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சாலமோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் முடித்து அவன் தன்னுடைய தகப்பனார் பரிசுத்தமாய் நேர்ந்து கொண்ட எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில் வைத்தான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதத்தில் அறிந்து கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 51 வசனத்தில் நம்ம அறிந்து கொள்ளலாம். தாவீது பரிசுத்தம் பண்ணி ஆண்டவருக்காக நேர்ந்து கொண்ட பொன்னு பனிமொட்டு வெள்ளி எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்தான் என்று சொல்லி கொண்டு பார்க்கலாம். நோவா ஒரு பெரிய வெள்ளப்பிரளயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டான். அந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட பிறகு அவன் வெளியே வந்து என்ன செய்தான்னு சொன்னால் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் பறவைகளையும் அவன் சிலவற்றை தெரிந்து கொண்டு அதன் ஆண்டவருக்காக என்ன செய்தான் என்று சொன்னால் பலியிட்டான். கர்த்தர் அந்த வாசனையை முகந்தார். அதன் நிமித்தமாக இனிமேல் நான் பூமியை சபிப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார், நான் வாக்கு கொடுத்தார். இதை நீங்கள் ஆதியாமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள் நம்ம காணலாம். பாருங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்நாள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். தேவ சமூகத்தில் அவள் ஜெபிக்கிறா. என்ன ஜெபிக்கிறா? அவளுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம், குழந்தை இல்லை, அவளுடைய சக்களத்தி பெனினாள் இவளை வந்து மிகவும் மனமடிவாக்கி துக்கப்படுத்திட்டே இருக்கா. தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த பையனை நான் என்ன செய்வேன், உங்களுடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னால் அவளுக்கு அந்த குழந்தையை கொடுத்தாரு. அதே போல் அவள் ஊழியத்துக்கு கொடுத்தாள். அதன் பிறகு அவள் ஆண்டவர்கிட்ட பிள்ளையே கேட்கலைங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா மேலும் 5 பிள்ளைகளை அவளுடைய குடும்பத்தில் கொடுத்தா. 3 மகன்கள் 2 மகள்கள் என்று கர்த்தர் கொடுத்தார். அப்போ நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்காக நம்ம செய்கிறது சின்னதாக இருக்கும், நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கறது கம்மியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் சொன்னால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழக்கூடிய அளவுக்கு தேவன் நமக்கு மேலான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார். நான் டெல்லியில் இருக்கக்கூடிய வேளையில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் நண்பர். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரமாட்டார். ஏன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரமாட்டார்ன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தால் ஆலயத்தில் காணிக்க போடணும், அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டார்னா சர்ச்சுக்கு வரமாட்டார். அப்போ ஒரு முறை நான் ரொம்ப கம்பல் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போகக்கூடிய அளவில் நான் காணிக்க போடுற டைமில் நான் என்ன கொடுக்குறேங்கிறத வந்து பக்கத்தில் உள்ள யாருக்கும் தெரியாத அளவுக்கு தான் எடுப்பேன். பேக்கெட்லேருந்து பர்ஸ்லேருந்து எடுப்பேன். ஆனாலும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னு அதே என்னையே பார்த்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் என்னன்னா என்கிட்ட கேட்டார், நீங்கள் எவ்வளோ காணிக்க போடுறேன்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நான் என்ன கொடுக்குறேன்னா அது எனக்கு ஆண்டவருங்க. இல்லை சொல். அப்போ நான் வந்து அவருடைய தொந்தரவு தாங்க முடியாத தி பெஸ்ட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ். அதனால் என்னன்னு சொன்னால் நான் அதை சொன்னேன். இவ்வளோ அவர் வாயில் கை வைக்கிறாப்புல, இவ்வளவா காணிக்க? நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தருடையது. பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. உலகம் கர்த்தருடையது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தி கர்த்தருடையது. நமக்கு வேலை செய்கிறதுக்கு அவர் கிருபை செய்கிறார். நமக்கு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அவர் கிருபை செய்கிறார். நமக்கு வந்து நம்முடைய காரியம் எல்லாத்தையும் அவர் கிருபை செய்கிறார். நமக்கு வந்து உழைக்கிறதுக்கு பலன் தர்றார். அதனால் அவர் நமக்கு என்ன செய்கிறார்னா அதை ஆசீர்வதித்து கொடுக்குறார். அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்திலிருந்து நம்ம ஏதோ ஒரு பகுதியை கர்த்தருக்கு கொடுக்குறோம். அது எவ்வளோ கொடுக்குறோங்கிறது கிடையாது, நம்முடைய உள்ளம் உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். அதாவது உண்மையாய் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், உண்மையாய் செயல்படக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப பேர் நினைப்பீங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு இவன் பணம் கொடுக்கறதுக்கு தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. நான் பணம் கொடுக்குறத பற்றியே உங்களுக்கு சொல்லலைங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை ஆண்டவருக்காக முதல்ல விதைங்க. உங்களுடைய சிந்தனையை விதைங்க, உங்களுடைய எண்ணத்தை விதைங்க, உங்களுடைய உள்ளத்தை விதைங்க, உங்களுடைய சூழ்நிலையை விதைங்க. எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கக்கூடிய வேளையில், நாம் கொடுக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்னு சொன்னால் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்னாள் வந்து பணத்தை கொடுக்கல. அன்னாள் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு பிள்ளையை கேட்டான். பிள்ளையை கொடுத்த உடனே அவன் என்ன செய்தானா அந்த பிள்ளையை ஆண்டவருக்காக கொடுத்தான். அப்படி தானே நோவா என்ன செய்கிறான்னு சொன்னால் கொண்டு போய் பணத்தையோ பொருளையோ கொடுக்கல. என்ன செய்தான் அவன் ஒரு வெள்ளப்பிரளயத்திலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய வேளையில் கர்த்தருக்கு நன்றி பலியை செலுத்தினான். அந்த நன்றி பலியை ஆண்டவர் முகர்ந்து இனிமே பூமியை சபிப்பதில்லைன்னு சொன்னார். தாவீது வந்து என்ன செய்தான்னு சொன்னால் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அவன் மகன் மூலமாக தான் கட்டப்படும் என்பதை தேவன் சொன்ன பொழுது அவன் ஆண்டவருடைய ஆலயத்துக்காக ஒரு சிலவற்றை பரிசுத்தமாய் அவன் செலக்ட் பண்ணி வச்சிருந்தான். அதை கொண்டு போய் கொடுத்தான். அப்போ ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்காக எது செய்கிறோம்,
எப்படி செய்கிறோங்கிறதுல தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் உண்மையாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக காரியங்களை சொல்லுவாங்க. நான் அப்படி செய்வேன் ஆண்டவரே, இப்படி செய்வேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா நான் அதை தருவேன் ஆண்டவரே, அதை பண்ணிங்கன்னா இதை தருவேன் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் இன்றைக்கி அநேகர் பின்மாற்றத்தில் இருக்கிறது நிமித்தமாக கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு சொன்னால் தடைபடுகிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொழுதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையில் இழந்து போகாத அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு என்று செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம 101% நம்ம பெர்ஃபெக்டாக நம்ம உண்மையாக இருந்தோம்னு சொன்னால் மட்டும்தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் கடந்து வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை காண. உனக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தினுடைய முதல் பலன் கர்த்தருக்காக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்ப செய்வார். நம்முடைய ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும்படியாக கர்த்தர் செய்வார். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் மாசத்துல சேலரி வாங்கினாங்கன்னா, சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்பளம் வாங்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், முதல்ல அவங்க குடும்பத்தில் வாடகை கொடுக்கணும், மளிகை கடை கொடுக்கணும், சாமான் கொடுக்கணும், கடன் எல்லாம் எடுத்துட்டு கடைசியாக என்ன செய்வாங்கன்னு ஆண்டவருக்கு எடுப்பாங்க. நீங்க அப்படி செய்யாதுங்க. நீங்க முதல்ல, அதாவது நீங்க 1 ரூபா கொடுக்குறீங்களோ 10 ரூபா கொடுக்குறீங்களோ என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா முதல்ல ஆண்டவருக்கு செய்யுங்க. நீங்க என்ன கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு நினைச்சிருக்கீங்களோ அதை முதல்ல செய்யுங்க. வாடகை 2வது எடுங்க, மல்லிகை சாமான 2வது எடுங்க, வெளியே கொடுக்கறத அடுத்ததாக எடுங்க. ஸோ முதல்ல கர்த்தருடைய வேத வசனம் தான் சொல்றது. மத்தேயு 6:33 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய முதல்ல ஆண்டவருக்கு உன் பொருள் உன் விளைவின் முதல் பலன். நீங்கள் கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் தெரியும், ஒரு மரத்தில் ஒரு முருங்கை மரத்தில் ஒரு முருங்கைக்காய் காய்ச்சதுன்னா கூட முதல்ல காய்க்கக்கூடிய முருங்கைக்காய் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் வைப்பாங்க. ஒரு மாம்பழம் காய்ச்சுன்னு சொன்னாடா முதல்ல இருக்கக்கூடியது ஒரு தேங்காவை. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அது ஆண்டவருக்காக செய்யப்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால் அதை பெருக செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ கர்த்தருக்கு என்று சொல்லிக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். அது மாதிரி நம்ம காணிக்க போடுறோமா, கிழிஞ்சு போன நோட்டை போடக்கூடாதுங்க. உங்கள் பர்ஸில் இருக்கிறதெல்லாம், உங்கள் பேக்கெட்டில் இருக்கிறதுல அழுக்கு இல்லாத நல்ல நோட்டு. இப்போ எல்லா நோட்டுமே அழுக்காக தான் இருக்கும். 5 நோட்டு இருந்ததுன்னா அந்த 5ல் எது நல்ல நோட்டு? நீ கிழிஞ்சு போனது, டேப் போட்டுனது, சைடில் முத்திரை இல்லாமல் இருக்கிறது, சைடில் வெட்டப்பட்டது, இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஸோ இதெல்லாம் தேவனுக்கு உதாரத்துவமாய் கொடுக்கறதே கிடையாதுங்க. இதெல்லாம் தேவன் விரும்பாத காரியம். காசெல்லாம் நான் ஒரு சர்ச்சில் கமிட்டியில் செக்ரட்டரியாக இருந்தேன் ஏறக்குறைய 10-12 ஆண்டுகள். எனக்கு தெரியும் அந்த காணிக்கை எண்ணக்கூடிய வேலையில் பஸ் டிக்கெட்டெல்லாம் இருக்குங்க. பஸ் டிக்கெட்டெல்லாம் இருக்கும், கிழிஞ்சு போன காசு இருக்கும், வெட்டுப்பட்ட காசு இருக்கும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. முத்திரை இல்லாத காசெல்லாம் இருக்கும், செல்லா காசெல்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொன்னால், முதன்மையானது உதாரத்துவம் என்று சொல்லக்கூடியது தி பெஸ்ட். உதாரத்துவமாய் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்னு சொன்னால் செழிப்பை கட்டளையிடுவான். ஆனால் இன்றைக்கி அநேக வேளையில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் நம்ம பின்மாற்றத்தில் போகிறதுனால தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய மேலான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடுகிறது என்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் எல்லாம் இன்றைக்கி ஊழியம் செய்தாலும் நான் ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன்னு சொன்னால், என்னுடைய சபைக்கு தசமபாகம் அனுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி 20ஆம் தேதி வரக்கூடிய வேளையில் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த மாதம் முடிஞ்சு 1ஆம் தேதி நான் என்னுடைய சபைக்கு நான் கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை கொடுக்கணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் டில் நவ், இந்த நாள் வரையிலும் கர்த்தர் எனக்கு அதை நிறைவேற்றி கொண்டு வர ஒரு நாள் கூட 1ஆம் தேதி 2ஆம் தேதி விட்டு 3ஆம் தேதி பண்ணது. ஆனால் மாதம் தொடங்கினா முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது அடுத்து தான் என்னுடைய ஊழியத்துக்காக இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்துக்காக இருக்கட்டும், என்னுடைய தேவைகளுக்காக இருக்கட்டும். வீட்டுக்கு கூட நான் ஒரு பொருள் வாங்க மாட்டேன் தசமபாகம் கொடுக்காம. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், we have to learn such things from God. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்னன்னு சொன்னால், நான் சுயமாக செய்கிறது கிடையாது. தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம அநேக இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஏன் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்னு சொன்னால், நம்முடைய சுயம், நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனையை நம்ம செய்யணும்னு நினச்சா கூட சாத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால் செய்யாதேங்கிறான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம ஊழியத்துக்கு நிறைய காரியங்கள் நிறைய பேர் கமிட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கமிட் பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு செய்வேன், நான் ஊழியத்துக்கு அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். ஆனால் இந்த வாயினால் சொல்லக்கூடியவங்க ஒருத்தங்களை என்ன செய்ய மாட்டாங்கன்னா உண்மையாக இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவம் அதான்.
ஆனால் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்கங்க, அவங்க கரெக்டாக செய்வாங்க. சொல்கிறவங்களுடைய வாழ்க்கையில் 90% ஃபெயிலியர் தான் இருக்கும். ஏதோ உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறவங்க, உண்மையாக கர்த்தருக்கு இருக்கிறவங்க, ஏதோ ஒரு சிலவங்க தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாங்க. ஆனால் அநேகர் இதில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பின்மாற்றத்தில். ஆகையால் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளம் உதாரத்துவமாய் தேவனுக்காக செய்வதில் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் வேத புத்தகத்தில் அநேக சம்பவங்களை நீங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அநேக சம்பவங்கள் இருக்குது. 9 முதல் 16 வசனங்கள். எலியா என்கிற ஒரு மனிதன் சாரிபாத் என்கிற ஒரு இடத்துக்கு போகிறான். எலியா கேரி தாட்டில் இருக்கக்கூடிய வேலையில் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு அவனுக்கு காகத்தை கொண்டு காலையிலையும் சாயங்காலமும் போஷிக்கிறாரு. கேரி தாட்டின் தண்ணீரை குடிக்கிறான். அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த கேரி தாட்டின் தண்ணி வற்றி போகுது. தண்ணி வற்றி போகக்கூடிய வேலையில் கர்த்தர் எலியாவை என்ன செய்கிறான்னா சாரிபாத் என்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த விதவை வீட்டுக்கு போகக்கூடிய வேலையில் அந்த விதவை என்ன செய்கிறான்னு சொன்னால் விறகு பிறக்க வர்றா. எதுக்கு? தான் கொஞ்சம் போல அடையும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது, அதை வச்சு என்ன செய்கிறான், ஒரு அடை சுட்டு செத்து போக போகிறாங்க. ஏன்னு சொன்னால் சமாரியாவில் ஒரு கொடிய பஞ்சம். அந்த பஞ்சத்தில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் அவள் அந்த விறகு பிறக்க வரக்கூடிய இவன் இருக்கிறான், தண்ணி கொடுன்னு கேட்குறான். அவள் தண்ணி எடுக்க போகக்கூடிய வேலையில் இவன் சொல்கிறான், எனக்கு ஒரு அடையும் செய்து கொண்டு வான்னு சொல்லக்கூடிய அவள் சொல்கிறான், என் வீட்டில் இவ்வளோ தான், ஒருபடி கொஞ்சம் மாவும் கலையும் எண்ணெயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவன் சொல்கிறான், முதல்ல அதில் எனக்கு ஒரு அடையை செய்து கொண்டு வா, அதன் பிறகு நீ உனக்கும் உன் பிள்ளைக்கும் சமைன்னு சொல்லக்கூடிய வேளையில் அந்த சாரிபாத் விதவை என்ன செய்கிறாள் என்று சொன்னால், எலியா என்கிற தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய வார்த்தையை நம்பி முதலாவது அவனுக்காக ஒரு சிறிய அடையை செய்து கொடுத்து அதன் பிறகு அவளும் அவனுடைய பிள்ளையும் போஷித்த பொழுது அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த பாத்திரத்தில் மாவு செலவழிந்து போகல, எண்ணெயும் குறைந்து போகல. கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் எலியாவையும் போஷித்தார், அந்த விதவையும் போஷித்தார், அந்த விதவையினுடைய மகனையும் ஆண்டவர் போஷித்தார் பஞ்சகாலம் வரையில். எப்படி நடந்தது? அப்போ எலியா இருக்கக்கூடிய இடத்துல கேரி தாட்டின் தண்ணீரை வற்றி போக பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னு சொன்னால் கேரி தாட்டில் தண்ணி இருந்துன்னு சொன்னால் எலியா என்ன செய்ய மாட்டான், கேரி தாட்டை விட்டு வெளியே போக மாட்டான். ஏன்னு சொன்னால் காக்கா அவனுக்கு டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் அப்பவும் இறைச்சியும் கொண்டு கொடுத்துட்டே இருக்கான். அப்போ இவன் இங்கே குடிச்சிட்டு இருப்பான். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவென்று சொன்னால் எலியாவை போஷிப்பது மட்டும் தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவனுக்காக இருக்கக்கூடிய அந்த விதவையும் விதவையினுடைய மகனும் உயிரோடு இருக்க வேண்டும். அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க போஷிக்க வேண்டியது தேவனுடைய சுத்தம், தேவனுடைய விருப்பம். அதனால தான் கேரி தாட்டு தண்ணியை வற்றி போக பண்ணி கர்த்தர் என்ன செய்யறான்னு சொன்னா அவன் சாரிபாத்ங்கிற விதவையினுடைய வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புறான். இதனால என்ன நடக்கிறது? 3 பேரும் போஷிக்கப்படுகிறாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம அநேக இடத்துல நம்ம என்ன செய்யிருப்போம்னு சொன்னால் தவறி போயிருப்போம். நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம தவறி போயிருப்போம். நிறைய இடத்துல நம்ம தவறி போயிருப்போம். நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் 101% நீங்கள் பெர்ஃபெக்டாக நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துலும் நீங்கள் உங்களுடைய பணம் வீணாக செலவழிஞ்சு போவது கிடையாது, உங்களுக்கு வீணான செலவுகள் வருவது கிடையாது, உங்களுக்கு தேவையில்லாத இழப்புகள் வருவது கிடையாது, தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவுகள் உங்கள் வாழ்க்கையில் வராத அளவுக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். ஏன்னு சொன்னால் நம்ம கர்த்தருக்கு நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறோம். அதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத செலவுகள் வராத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா விடுவிப்பார். நான் என்னுடைய முழு நேர ஊழியத்துக்கு நான் என்னை 2013 செப்டம்பர் கடைசி வாரத்தில் நான் ஒப்பு கொடுத்து வரக்கூடிய வேளையில் ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியத்தை ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருந்ததுனால இன்று வரையிலும் கர்த்தர் என்ன செய்தார்னா கைவிடாமல் ஆண்டவர் வழி நடத்து. எனக்கு ஒரு குறையும் கிடையாது. ஒரு சில தேவைகள் இருக்கிறது, ஆனாலும் அந்த தேவை எனக்கு நிவர்த்தி செய்யப்படலைனாலும் நான் கர்த்தருக்குள்ளால சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு சொன்னால் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் ரெட்டிப்பாக 1000 மடங்கு என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் டிவி மெசேஜுக்கு பணம் கொடுக்கணும், ஒவ்வொரு மாதமும் புக்குக்கு தேவைப்படும், ஒவ்வொரு மாதமும் அநேக. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார்னா ஒவ்வொரு மாதமும் என்ன தேவையோ அதை கரெக்டாக ஆன் டைம் கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் செய்த நாட்களில் ஒரு ஏழை விதவை ஆலயத்தில் 2 காசு போட்டா. அநேக பணக்காரங்க எல்லாம் காசு கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? மற்ற எல்லாரை காட்டிலும் அவள் கொடுத்தது தான் அதிகமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அவள் தன்னுடைய உள்ளத்திலிருந்து தனக்கு இருந்ததை மனப்பூர்வமாய் கொடுத்தது நிமித்தமாக அவள் அந்த இடத்தில் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று சொல்லி கொண்டு பார்க்கலாம். அப்போ சொன்னா இங்கே பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லக்கூடியவள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். மகதோனியா நாட்டு சபை மக்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்ததற்கு நான் சாட்சின்னு சொல்லி. மகதோனியா நாட்டு சபை மக்கள்
கொடிய தரித்திரம், அவங்களுடைய சூழ்நிலையை கொண்டு செல்றதுக்கே கஷ்டங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் திராணிக்கு மிஞ்சி ஆண்டவருக்கு கொடுத்தது நிமித்தமாக அவர்கள் தெசலோனிக்கையில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது குறைவாக இருக்கலாங்க. கொடுக்கறது என்னங்கிறது ரெண்டாவது. ஆனால் நம்முடைய உள்ளத்திலிருந்து உதாரத்துவமாய் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி நம்முடைய சூழ்நிலையில் அவர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உதாரத்துவமாய் கொடுக்கிற ஆத்மா செழிக்கும். அப்போ நம்ம உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய வேளையில் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் முதல் பலன், நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலனை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நம்முடைய ஆலயத்தில் திராட்சை ரசத்தை பெருக பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கா. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, இந்த காலை வேளையில் உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். இன்றைக்கி அநேகர் ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, கமிட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஆண்டவருக்காக தகப்பனே எங்களுடைய நேரத்தை கொடுப்போம், நாங்கள் ஜெபத்துக்கு நேரத்தை கொடுப்போம், ஊழியத்துக்கு நேரத்தை கொடுப்போம், எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பலனில் தகப்பனே பிரதிபலன் ஆண்டவர் கொடுப்பேன், நான் காணிக்க கொடுப்பேன், தசமபாவம் கொடுப்பேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு அநேகர் கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே அந்த கமிட்மெண்ட் அநேகர் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தங்கள் மன விருப்பத்தின்படி செய்வதற்கு தேவன் அவர்களுக்கு தகப்பனே ஏக சிந்தையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு சில வேளையில் ஆண்டவரே அவர்கள் தகப்பனே அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே செய்து அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா பலவானுடைய ஆதிக்கங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே இறங்கட்டும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உதாரத்துவமாய் கொடுக்கிற ஆத்துமா செழிக்கும் என்று சொன்னீர்களவா? உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இன்றைக்கு உதார குணமுள்ள ஆத்துமாவாக கர்த்தர் உமது பிள்ளைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. கர்த்தருக்கு என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அவர்கள் என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த கமிட்மெண்ட் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நாமத்தினால் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒரு சில வேளையில் அந்த சூழ்நிலைகள் அல்லது அந்த காரியங்கள் அவர்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை அந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் நீங்க அனுகிரகம் செய்து உம்முடைய கிருபையை நீங்க ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். தடைகளை நாங்கள் மாற்றுகிறோம். தேவனுடைய பாதுகாப்பு இறங்கட்டும், தேவனுடைய கிருபை இறங்கட்டும், தேவனுடைய பலன் இறங்கட்டும், தேவனுடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவருடைய நாமத்தினால் ஆண்டவரை உங்களை வாழ்த்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இவர்களுடைய வாழ்க்கையில செழிப்பு கடந்து வரட்டும். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து மகதோனியா நாட்டு சபை மக்களை போல இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தருக்கென்று உதாரத்துவமாய் செய்து அந்த உதாரத்துவத்தின் நிமித்தமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த வாரத்தில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதி வெளியிட்டு வருகிறேன். குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உண்மையாக நடந்த சாட்சியின் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டிருக்கிறேன். சகோதரர் ஜே சாம் ஜபத்ரி அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேளையில் ஸ்ரீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து எழுதி அருமையான சகோதரன் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. விழித்திருந்து ஜெபிப்போம். திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஜெப குறிப்புகள் ஆயத்தப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட புத்தகம். நற்கந்த கதம்ப மலர்கள், ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கக்கூடிய வேளையில் கருவிலிருந்து நித்திய ராஜ்யம் வரையிலும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மலரின் அடிப்படையில் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்டது. பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை, பரிசுத்த வேதாகமத்தை ஒரு வருடத்தில் படிப்பதற்காகவும் 6 மாதத்தில் படிப்பதற்காகவும் 4 மாதத்தில் படிப்பதற்காகவும் அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டு, அத்துடன் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட வரலாறு, பரிசுத்த வேதாகமத்தில் மொழிபெயர்த்த வரலாறு, தமிழில் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட வரலாறுகள் அடங்கிய தொகுப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 3 புத்தகங்களையும் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். ஞானஸ்தானம், எந்த ஞானஸ்தானம் சரியானது, எதன் அடிப்படையில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை தொகுத்து எழுதினது தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது.
சீஷத்துவ வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று சொல்லிக்கொண்டு சீஷர்களாக இருக்கிறது நிமித்தமாக அந்த சீஷன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும், சீஷன் வாழ்க்கையில கை கொள்ள வேண்டிய குணநலன்கள் என்பதை குறித்தும், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், அவர்கள் கடைசியில் எந்த இடத்துல மரித்து போனார்கள் என்பதை குறித்து ஒரு சிறிய தொகுப்பாக எழுதியுள்ளேன். இது பேராயர் டி தயானந்தர் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். பிறவி குருடர்கள், சப்பானிகள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் சுகமாக்கப்பட்டதையும், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினதும், அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர்கள் மூலமாக சுகமாக்கப்பட்டது, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினதையும் தொகுத்து எழுதப்பட்ட புத்தகம். இது சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. அனுதின பரிசுத்த வேதாகமம் ஒரு வருடத்தில் படித்து முடிப்பதற்காக தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. பாஸ்டர் ஐசக் டேனியல் அவர்கள் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரவும் உங்கள் ஆத்துமாவில் பலன் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.